சமீப காலமா பாத்தீங்கன்னா கூகுள் இந்த ஜெமினியை வந்து நிறைய ப்ராடக்ட்ல வந்து புகுத்திட்டு வராங்க. அதாவது கூகுள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அந்த ப்ராடக்ட்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஜெமினியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புகுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறது கூகுளோட ப்ராடக்ட், எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவையாவது பயன்படுத்துவீங்க. ஸோ அதுதான் ஜிமெயில். ஸோ கூகுளோட ஜிமெயில்ல 2-3 இடங்கள்ல இந்த ஜெமினியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதிகமா கூகுளோட ஜிமெயிலை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிமெயில்ல ஜெமினி புகுத்திட்டாங்க. 2-3 இடங்கள்ல நான் பார்த்துட்டேன், ட்ரை பண்ணேன். ஒரு அப்டேட் கிடைச்சது ஜிமெயிலுக்கு. உடனே என்ன பண்ணேன், பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணேன். அந்த ஃபீச்சரை வந்து நான் பார்த்துட்டேன், ட்ரை பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஜிமெயிலுக்கு. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா உங்க ஜிமெயில்ல பயன்படுத்தணுமா, இந்த வீடியோவை எந்த பகுதியும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா உங்களாலையும் பயன்படுத்த முடியாது, அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடியாது. வாங்க முதல்ல ஜிமெயிலை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல போயிட்டு அந்த ஜிமெயிலுக்கு அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இமெயிலை நீங்க ஓப்பன் பண்ணுங்க. சரி, ஒரு இமெயிலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமெயில்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, இதெல்லாம் எப்போ படிச்சு முடிக்க. ஸோ அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம ஜிமெயில்ல ஒரு சின்ன பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, ஒரு தலைப்பு இருக்கா, இமெயிலோட தலைப்பு. அதுக்கு கீழே பாருங்க சம்மரைஸ் திஸ் இமெயில். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க ஜெமினி என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு பாருங்க. சம்மரைஸ் திஸ் இமெயில் பாத்தீங்களா, சுருக்கி உங்களுக்கு கொடுத்துச்சு. என்ன மேட்டர் அந்த இமெயில் இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களுடைய ஜிமெயில்ல வந்து இந்த ஜெமினி வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஸோ பக்கத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் பட்டன் இருக்கு, இந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐகான் இருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்தா கிளியர் ஜெமினி ஹிஸ்டரி, இந்த ஹிஸ்டரியை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இங்க இருக்கு. இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஜெமினி ஹிஸ்டரி கிளியர்டு. சரிங்களா, இந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, டாப்ல பாருங்க, சரிங்களா, ஆர்கைவுக்கு முன்னாடி ஜெமினியோட ஐகான் இருக்கு, அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணா ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே, சம்மரைஸ் திஸ் இமெயில், லிஸ்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சஜஸ்ட் ரிப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்டர் அ ப்ராம்ப்ட், என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். சரி, டெக்ஸ்ட் கொடுப்போமே, என்ன சர்ச் பண்ணும், எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஜெமினில ஜிமெயில்ல என்னடா இது. ஸோ அந்த இமெயில்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை அப்படியே இது பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட், அவ்வளவுதான். சரிங்களா. ஸோ இங்க போயிட்டு நீங்க பாத்துக்கோங்க மக்களே, ஒரு இமெயில் பெருசா இருக்கு, அந்த இமெயிலை சுருக்கி நீங்க படிக்கணும்னா இமெயிலை ஓபன் பண்ணி சம்மரைஸ் திஸ் இமெயில் கொடுத்தீங்கன்னா போதுமானது. அதே மாதிரி மேலேயும் ஜெமினி அப்படிங்கிற ஐகான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்க இது பண்ணலாம். இப்போ ஜிமெயிலை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல பாருங்க, சர்ச் இன் இமெயிலுக்குள்ள என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வெளியே இருந்துன்னு நினைக்கிறேன், இப்போ உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பக்கத்துல பாருங்க ஜெமினி வந்து கொடுத்துருக்காங்க. தட்டுவோமா? இப்போ பாருங்க, ஷோ அன்ரீட் இமெயில் ஃப்ரம் டுடே, ஷோ அன்ரீட் இமெயில் ஃப்ரம் திஸ் வீக். பாத்துருவோமா? அவங்களாவே டிஃபால்ட்டா 2-3 இது கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்தோம் என்ன செய்யுதுன்னு பாப்போமா. ஷோ அன்ரீட் இமெயில்ஸ் ஃப்ரம் திஸ். வாவ், செமங்க. நீங்க மிஸ் பண்ண இமெயிலை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணலாம், ஜெமினிட்ட சொன்னீங்கன்னா அதுவே நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துருதுங்க. நீங்க படிக்காத இமெயில் ஃபுல்லா இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருதுங்க. செமல. ஸோ கைஸ், ஜிமெயில்ல வந்து ஜெமினியை வந்து 3 இடத்துல அறிமுகப்படுத்திக்கலாம். ஒன்னு, நீங்க ஜிமெயிலை ஓபன் பண்ண உடனே டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெமினியோட ஐகான் இருக்கு. அதுக்கு வழியா போயிட்டு கூட நீங்க என்ன சர்ச் பண்ணணுமோ எல்லாத்தையும் சர்ச் பண்ணலாம். அதுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட் எல்லாமே உங்க ஜிமெயில் உள்ள ரிசல்ட்டா உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து ஒரு இமெயிலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயிலை நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இமெயிலை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். அந்த இமெயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா சம்மரைஸ் திஸ் இமெயில், அதுக்கப்புறம் ஆர்கைவ்க்கு முன்னாடி ஒரு ஜெமினியோட ஐகான். ஸோ 3 இடத்துல இந்த ஜெமினியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய ஜிமெயில்ல பயன்படுத்தி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ ஜிமெயில்ல இந்த ஜெமினியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஸோ பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய கருத்துக்களை 4 பதிவு பண்ணிக்கங்க நல்ல ரீதியில. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.